ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு ஒரு கேஷுவல் அண்ட் ரிலாக்ஸிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோட மார்னிங் டு நைட் வர ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரூட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால மார்னிங் டீ மட்டும் நான் கண்டிப்பாக போடுவேன். பிகாஸ் நான் போடுற டீ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் டீ போட்டுருவேன் இஞ்சி போட்டு. அண்ட் எப்போவாவது பால் சூடு பண்ண ஆடை இருக்கும். ஸோ அதுவும் மேலே போட்டு சூப்பராக இருக்கும் டீ. இந்த டாடா கோல்டோட டீ வந்து ரொம்ப திக்கா நல்ல ஃப்ரேக்ரன்ஸா இருக்கு. அரோமா வீடு ஃபுல்லா டீ மனமா இருக்கும். டாடா ஸ்பான்சர்ட் இல்லை, பட் இந்த டீ தூள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இன்னைக்கு மண்டே வேறு அண்ட் ஸ்ராவன் சோம்வார்னு சொல்லுவோம். ஸ்ராவன்னா மராட்டியோட மாதம் தான் நடக்கு இப்போ. அண்ட் சோம்வார்னா மண்டேன்னு அர்த்தம். ஸோ மண்டே அன்னைக்கு வந்து சிவன் சாமியை ரொம்ப எல்லாரும் இங்கே கும்பிடுவாங்க. ப்ளஸ் என்னோட ஃபேவரட் சாமி வந்து சிவன் தான். அதுக்காக ஈவினிங் கோயில் போகலாம்னு ரெடியாக இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒர்க் கமிட்மெண்ட்னால போக முடியல. மார்னிங்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் கோயிலில். அதுவும் ஸ்ராவன் சோம்வார் அன்னைக்கெலாம் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால ஓகே ஈவினிங் கொஞ்சம் போகலாம்னு பார்த்தேன், பட் முடியல. மோஸ்ட்லி விரதம் இருக்க மாட்டேன். பிகாஸ் பிரெஸ்ட் ஃபீடிங்னால எனக்கும் எனர்ஜி தேவை. பட் என்னால் என்ன முடியுதோ அது மட்டும்தான் பண்ணுவேன். ஃபாஸ்டிங் எல்லாமே பாடி கண்டிஷன் பொறுத்து தான் பண்ணணும். ஹெல்த்துக்கு முடியல அப்போனாலும் ஃபாஸ்டிங் இருப்பேன்னா அது கரெக்டாக இருக்காது. டீ குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் அம்மா வந்து சூப்பராக ஜவர்சி உப்புமாவும் ஜவர்சி வடையும் தான் பண்ணியிருந்தாங்க. இது மோஸ்ட்லி இங்கே விரதத்துக்கு தான் சாப்பிடுவாங்க. பட் நான் விரதம் இல்லை, ஜஸ்ட் ஒரு நாள் முன்ன அவங்க ஊற வச்சுருந்தாங்க. அதனால தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு என்னோட ஒர்க்கும் லாகின் பண்ணிட்டேன். அண்ட் சென்னையில் மும்பையில் ரொம்ப மழை. இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி வெளியில் பார்த்துட்டே ஒர்க் பண்ண லைட்டாக மழை தண்ணி வேற எங்கள் சைடில் வந்துடும். சூப்பராக இருந்தது. சென்னையில் எங்கள் வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால இந்த மாதிரி அட்மாஸ்ஃபியர் பார்க்க முடியாது. பட் இது கொஞ்சம் மேலே ஃப்ளோரில் இருக்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்கும். அதில் வேற லாங் விண்டோ வேறு. ஸோ ஃபுல் டே ஓப்பனாக வச்சு பார்த்துட்டே இருக்கலாம் வெளியில். என்னோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ருட்டீன் இங்கே வந்ததுலேருந்து சிம்பிளாக தான் இருக்குது. ரொம்ப ஹெக்டிக்காலாம் இருக்காது. அப்புறம் நீங்கள் காமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க எப்படி இந்த மாதிரி பேபி வச்சு ஹேண்டில் பண்ணுறீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்புறம் பிஸ்னஸ் இது எல்லாமே. ஸோ டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் டு பி வெரி ஆனஸ்ட். பட் ஓகே, சைட் பை சைடு நம்ம பண்ணலாம். எல்லாமே நம்ம 100% பண்ண மாட்டோம். சில டைமில் அங்கே 50% இருக்கும், இங்கே 80% இருக்கும், இங்கே 20% இருக்கும். அந்த மாதிரி தனித்தனியாக இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து ஒர்க் பண்ணுவேன். பட் ஒரு ட்ராபேக் என்னென்னா, இப்போ மும்பைக்கு வந்திருக்கேன், எங்கேயாவது போகணும், சுத்த போகணும், இல்லை ஃபேமிலி கூட எங்கேயாவது போகணும், ஃபேமிலி வீட்டுக்கு எங்கேயாவது போகணும்னா முடிய மாட்டுக்கு. பிகாஸ் ஒர்க்லேயே டைம் போயிடுது. ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும் லீவ் கிடைக்கும். ஸோ சண்டே தான் மோஸ்ட்லி ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் வீட்டில் இருந்து. எங்கள் அம்மா நல்லா குக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அது நல்லா என்ஜாய் பண்ணணும்னு மோஸ்ட்லி வீட்டில் தான் இருப்போம். பட் சாட்டர்டே ஏதாவது கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், அப்படி இல்லை ஏதாவது வெளியில் போகணும் வைக்கணும். ஸோ அந்த சாட்டர்டே வந்து அதிலே டே ஆயிடுது. கொஞ்சம் பிரேக் டைமில் ஹேர் வாஷ் பண்ணலாம்னு தான் இருந்தேன். ஸோ ப்ரீ பிளான்ட்டோட ஹேர் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆராட்டோட பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப மைல்டாக இருக்கும் இந்த ஃப்ரேக்ரன்ஸ். அப்படி ஸ்ட்ராங்காக இருக்காது, ஃப்ளோரலாக ரொம்ப மைல்டு காமிங்காக இருக்கும், ரிலாக்ஸிங்காக. நீங்கள் எந்த பாடி வாஷ்னாலும் ட்ரை பண்ணலாம். ஆஸ் கம்பேர்ட் டு சோப்ஸ் வந்து ட்ரை ஆக்கிரும் ஸ்கின்னை. பட் பாடி வாஷ் வந்து ட்ரை ஆக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்கின். ஸோ சோப்ஸை விட பாடி வாஷ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா லஞ்ச் தான் கொடுத்தாங்க. சப்பாத்தியும் கத்திரிக்காய் கறி வச்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அவங்க நிறைய டேஸ்டி ரெசிபிஸ் போடுவாங்க. உமாஸ் கிச்சன் டைரி சேனல் நேம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அங்கே டேஸ்டியான ரெசிபிஸ் இருக்கும். நீங்களே வந்துட்டு நிறைய டைம் ரெசிபிஸ் கேட்டிருக்கீங்க. பட் என்னை விட எங்கள் அம்மா ரெசிபி தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நானே அவங்ககிட்ட தான் படிக்கிறேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபேமிலியில் சில மெம்பர்ஸ் இருப்பாங்க, எஸ்பெஷலி விமென்ஸ். அவங்க ஜஸ்ட் தக்காளி வெங்காயம் போட்டு ஏதாவது வதக்குனா கூட அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். அதில் எங்கள் அம்மாவும் எங்கள் ஆச்சியும் ஒருத்தங்க. இவங்க 2 பேர் கையில் என்ன பண்ணாலும் அப்படி தான் டேஸ்டியாக இருக்கும். ஜஸ்ட் அதே சேம் நானும் பண்ணி பார்ப்பேன், பட் அந்த அளவுக்கு வராது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாராவது இருப்பாங்க, கண்டிப்பாக காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து எங்கள் அம்மாவுக்கு கிச்சன் மேக் ஓவர் தான் பண்ணி கொடுக்க போகிறேன். ஃபுல் கிச்சன் வந்து நல்லா சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக டெய்லி சில திங்ஸ் வந்துட்டு தான் இருக்குது வீட்டில். ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் வந்திருந்தது, மீஷோவில் இருந்து தான். இது ஒரு டேபிள் மாதிரி வுடனில்
குட் குவாலிட்டியாக இருந்தது. நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் எங்கள் அம்மா வீட்டில் வந்து மீஷோ ட்ரை பண்ணியிருக்கேன். குட் குவாலிட்டியாக தான் இருந்தது. உங்களுக்கு இது வேணும்னா கேளுங்க, லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க கிச்சனும் சூப்பராக பியூட்டிஃபுல்லாக பண்ணலாம்னு இருக்கோம் பிளானிங்கில். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் கிச்சன் மேக் ஓவர். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நான் ஃபுல்லி ரெடி ஆகி அந்த மாதிரி ரொம்ப நீட்டாக அப்படிலாம் போட மாட்டேன். மோஸ்ட்லி ரியல் லைஃப் vlogs தான் போடுவேன். ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் ரொம்ப ரெடி ஆகி மேக்கப்லாம் போட்டு இருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். ஜஸ்ட் பேசிக்காக லிப்ஸ்டிக் அது எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ விதவுட் கிளாமாக தான் இருப்பேன். பட் எங்கேயாவது கொஞ்சம் கூட வெளியில் போகணுன்னா நல்லா ரெடி ஆயிடுவேன். பட் மேரேஜ் முன்னாடி இந்த மாதிரி இருக்காது. ஸோ காலேஜ் லைஃப் அப்புறம் ஆஃபீஸ் போகும்போது நம்ம காலையிலே நல்லா ரெடி ஆகிட்டு சூப்பராக நீட்டாக போவோம். ஸோ டே ஃபுல்லாகவும் நம்ம வெளியில் இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் டச்சப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருப்போம். பட் நம்ம வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதுனால அண்ட் மற்ற கமிட்மெண்ட்னால நம்ம செல்ஃப் கேரே பண்ணுறதில்ல. நான் அப்பப்போ ஓகே மைண்டில் ஏற்றி பண்ணுவேன், பட் ரெகுலராக பண்ண முடியாது. பட் நம்ம செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் டைம் கண்டிப்பாக எடுக்கணும். செல்ஃப் டைம் எடுப்பேன், பட் செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் கிடைக்க மாட்டேங்குது, டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ மோஸ்ட்லி என்னோட vlog வந்து ரியல் லைஃபாக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் நிறைய பேர் மாலேட் லட்டு எப்போ வருதுன்னே கேட்டுட்டு இருந்தீங்க. அது அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்தது. பிகாஸ் நானும் ரீசெண்டாக தான் மும்பை வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சென்னைக்கு போயிட்டேன். ஸோ நான் மும்பையில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு மாலேட் லட்டு வேணும்னா கேளுங்க, அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம், இல்லை எங்களே காமெண்ட்ஸில் கேளுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்ளையும் பண்ணிடுவேன். அண்ட் எப்படி முடியுதோ அப்படி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஷிப்பிங்கும் அனுப்பி விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து எங்கள் அம்மா லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக ஜஸ்ட் சிம்பிளாக தான் இந்த சோயாபீன் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே போட்டு அவ்வளோ டேஸ்டியாக சிக்கன் மாதிரியே இருந்தது. அண்ட் கூடவே மோர் குழம்பு தான் வச்சுருந்தாங்க. அப்படியே நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.